லிக்விட் டிடர்ஜென்ட். இதில் 25 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைகள் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டுலாம் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஹேண்ட் க்ளோஸு, மாஸ்க் இதெல்லாம் போட்டு பண்ணீங்க அப்படின்னாக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். காஸ்டிக் கூட இதில் போட்டுடலாம். நம்ம இதில் உள்ள பவர் எல்லாமே டோட்டலாக இறங்கும். ஆசிட் ஸ்லரி அதை இன்னொரு பக்கெட்டில் கொடுத்துடலாம். ஓகே, 4 லிட்டர் வாட்டரு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த காஸ்டிக் லை எடுத்து ட்ராப்பாக விடணும். காஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன், இது ரெண்டையும் நம்ம நியூட்ரல் பண்ணணும். ட்ரெஸ்ஸில் உள்ள ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். ஒரு 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நூலகரெல்லாம் அடங்கி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல ஹைட்டுக்காகவும் இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் நான் ரீஃபில் பண்ணி நினைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் பாருங்கள், இதில் உள்ள பபிள்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. இந்த ஸ்டெயினுடைய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, பாத்ரூமில் உள்ள ஸ்டெயின்ஸு இந்த மாதிரி உப்பு கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம், நம்ம சப்ளைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலு, காலேஜ், ஹோட்டலு மாதிரி மெட்டீரியல் நீங்களே இந்த ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இது பாருங்கள். இந்த மாதிரி டாய்லெட் பவுல் கிளீனர் இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது ரெண்டே பொருள் தான். ஓகே, டோட்டலாக நீங்கள் 50 லிட்டர் பண்ணிக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோப் ஆயில். இது ஓகே, இதோடைய காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 rupees தான் வருது. அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தாங்க வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டை வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலாக வந்து இவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்களும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்களும் சேல்ஸ் பண்ணலாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்குலாம் சொல்லுங்கள். இதில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்றதை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம ஒரு 4-5 ப்ராடக்ட் நம்ம வந்து பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் டிடர்ஜென்ட். லிக்விட் டிடர்ஜென்ட். ஆமாம், இது வந்து இதோடைய பாக்ஸோட கிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளுமே வந்துடும். இதில் 25 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்ஸ் கிட் வந்து எவ்வளோ ரேட் வருது? இதில் வந்து நான் வந்து அவங்க வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 வரும். ஓகே, இது 25 லிட்டர்ஸ். 25 லிட்டர்ஸ் உங்கள் காஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 48, 49 rupees அந்த மாதிரி 50 rupees தான் வருது. எல்லாமே தான் வரும். ஓகே, சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் பண்ணலாம். அது 120 வரைக்கும் 120 வரைக்கும் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிலாம் அந்த பிராண்டடுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இதில் இருக்குமா? கண்டிப்பாக. இல்லை அதையும் மிஞ்சுமா? 100% இருக்கும். அது ஓகே, இந்த பாக்ஸ் வச்சிருக்கோம். இந்த பாக்ஸில் வந்து இது என்ன கிட்? இது லிக்விட் டிடர்ஜென்ட் கிட். இது வந்து நம்ம வந்து டெமோ பார்க்கலாமா? ஓகே, பார்த்துடலாம். அப்போ ஸோ மக்களே, இந்த வீடியோவை ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த லிக்விட் டிடர்ஜென்ட்ல என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிய பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் ஒவ்வொன்றிலையும் நம்பர் போட்டிருப்போம். அதில் ஓகே, நம்பர் 1 காஸ்டிக் சோடா. இது வந்து காஸ்டிக் சோடா. ஆமாம். இந்த கிட் எவ்வளோ? இந்த பாக்ஸ் கிட் வந்து 1200 வருது. 1200ல வந்து அவங்க வந்து இதை 25 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க பண்ணிக்கலாம். ஓகே, நம்பர் 2 வந்து ஆசிட் ஸ்லரி. ஓகே, ஆசிட் ஸ்லரி வந்து ஒரு 2 பாட்டில் வரும். அதுலேயே மென்ஷன் பண்ணி 2 லிட்டர்ஸ் வரும். அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்பர் 2. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு தான் சொல்லி தான் கொடுக்க போகிறோம். நம்பர் 3 வந்து SLS பேஸ்ட்டு. ஓகே, நம்பர் 4 AOS. ஆமாம். நம்பர் 5 CAPP. ஓகே, நம்பர் 6 CDA. ஓகே, நம்பர் 7 பர்ஃப்யூம். ஆமாம். நம்பர் 8 வந்து G salt. ஆமாம். இப்போ இதெல்லாம் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணும்போது ஆமாம் கண்டிப்பாக கையில் ஏதாச்சும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இது நம்பர் 9 வந்து கலர். இது ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி வந்து சின்ன குழந்தைகள் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டுலாம் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு மெயின் வந்து ஹேண்ட் க்ளோஸு, மாஸ்க் இதெல்லாம் போட்டு பண்ணீங்க அப்படின்னாக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அது ஓகே. இந்த கிட்டில் உள்ள பொருளை வச்சு 25 லிட்டர்ஸ் லிக்விட் டிடர்ஜென்ட் செய்கிறது எப்படின்னு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையானது வந்து இந்த மாதிரி ஒரு 2 பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, 2 பக்கெட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு ஒன்று பிளாஸ்டிக்கில் தான் இருக்கணும். இதில் அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சில்வரு, அலுமினியம் பக்கெட்டு எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு மெயினான தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இது வந்து ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து காஸ்டிக் சோடாவை வந்து நம்ம லை பண்ணலாம். அதில் ஓகே, காஸ்டிக் சோடா இதில் போட்டுடலாம். நம்ம இப்போ இதை போட்டுட்டு
ஒரு 4 மணி நேரம் இதை வந்து லைவ் பண்ணணும். அதை வந்து இதில் உள்ள பவர் எல்லாமே டோட்டலாக இறங்கும். இதில் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி கொடுத்துடலாம் நம்ம. 3 லிட்டர் தண்ணி? ஆமாம், 3 லிட்டர் தண்ணி. ஓகேங்களா? அந்த 3 லிட்டர் தண்ணி கொடுத்து இந்த இதை நம்ம நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், இது கரைஞ்சிரும். இந்த காஸ்டிக் வந்து கரைஞ்சிரும். இதை 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க இதோடைய பவர் எல்லாமே அவுட் ஆகி டோட்டலாக ஒரு வாட்டர் மாதிரி வந்து நிற்கும். வந்து வாட்டர் ஆயிரும். ஆமாம். அடுத்து வந்து 2 லிட்டர் இதில் கொடுத்துருக்கு பாருங்க, ஆசிட் ஸ்லரி. அதை இன்னொரு பக்கெட்டில் கொடுத்துடலாம். ஓகே, லைட்டாக நெடி வரும். இல்லை, இது அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் மெயின் வந்து எங்களுக்கு பழகிடுச்சு. இது வந்து நீங்கள் மெயினாக மாஸ்க்கு போட்டுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு. ஓகே, மாஸ்க்கு கையில் இந்த 2 மட்டும் மெயினாக கையில் படாத அளவுக்கு நீங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதில் 2 லிட்டர் ஆசிட் ஸ்லரியும் கொடுத்தாச்சு. இதில் ஒரு 4 லிட்டர் வாட்டர் கொடுத்துடலாம். அதில் வந்து 4 லிட்டர். ஆமாம், 4 லிட்டர் வாட்டரு. இப்போ இதில் 3 லிட்டர் கொடுத்துருக்கோம். ஓகே, இதையும் நல்லா பிளண்ட் பண்ணிடுங்க. இதில் 4 லிட்டர் கொடுத்துருக்கோம். இதையும் ஒரு 4 மணி நேரம் நல்லா பிளண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் இது ரெண்டையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடணும் அதை ஃபஸ்ட்டு. ஓகே, 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. பிளண்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் பிளண்ட் பண்ணணும்? பிளண்ட் பண்ணுறது ஒரு அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 2 நிமிட்ஸ் பண்ணாலே போதும். அது இது லிக்விட் தான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர்லேயே இது கரைஞ்சிருது. சரி, இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த காஸ்டிக் லை இருக்குது பார்த்தீங்களா? இந்த காஸ்டிக் லை எடுத்து ஆசிட் ஸ்லரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே வந்து உங்களுக்கு கரெக்டாக pH வந்து 7ல் வந்து இருக்கும் அது. ஓகே, அடுத்து வந்து இதில் SLS பேஸ்ட் நம்ம போட்டுடலாம். இதில் நம்பர் 3 வந்து SLS பேஸ்ட்டு 2 எடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து பேஸ்ட் இது பேஸ்ட் போட்டோன்னே நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போகுது. இது ஆட்டோமேட்டிக் இது கரைஞ்சிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் நல்லா நுரை வந்து அடங்குது. 6 மணி நேரம் ஆயிரும். ஆமாம், 6 மணி நேரம் கழிச்சு தான் நல்லா 4 ஹவர்ஸ்க்கே இந்த அளவுக்கு இருக்குது. ஆமாம், டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வந்து. ஓகே, அடுத்து 1 லிட்டர் ஏஓஎஸ் கொடுத்தோம்னா அது ஏஓஎஸ். ஆமாம். அடுத்து சிஏபிபி. இந்த சிஏபிபி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் உள்ள ஸ்டைன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது. அடுத்து சிடிஏ. இதில் எல்லாமே நீங்கள் வந்து நம்பர் போட்டு கரெக்டாக எல்லாமே ஒன் பை ஒன்னா நீங்கள் என்னென்ன சேர்க்கணுமோ அதை வரிசையாக எனக்கு கொடுத்துருப்போம் நாங்கள் அதை. ஓகே, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அது. அடுத்து நம்ம பேலன்ஸ் வாட்டர்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி தான் இப்போ இந்த பர்ஃப்யூம் கொடுக்கணும் நம்ம. இப்போ பர்ஃப்யூம். ஆமாம். இது என்ன பர்ஃப்யூம், என்ன ஃப்ளேவர் பாய்? இது வந்து நம்மளோட இது ஒரு டெட்ரீம் சொல்லிட்டு ஒரு நல்ல இம்போர்ட் ஐட்டம் தான் இது. ஓகே, நல்ல ஸ்மெல்லே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது. ஓகே, இப்போ அடுத்து பேலன்ஸ் வாட்டரை நம்ம ஃபுல் பண்ணிடலாம் அது. ஓகே, இந்த பக்கெட் வந்து 25 லிட்டர்ஸ் இது. 25 லிட்டர்ஸ் நம்ம பக்கெட்டில் இப்போ கொடுத்துட்டோம் நம்ம. கரெக்டாக வந்துடுச்சு. ஆமாம். இப்போ இது இதே மாதிரி தான் இருக்குமா? ஆமாம், இது ஒரு 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நுரையீரல் அடங்கி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும் அது. ஓகே, டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இது நான் என்னன்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம இப்போ ஃபைனலாக வந்து இதுக்கு கலர் போட்டுக்கலாம். அது இதுக்கு கலர் வந்து ப்ளூ கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ 25 லிட்டர்ஸ்க்கு இந்த பேக்கெட் வரைக்கும் வச்சிருக்கீங்களா? ஆமாம், பேக்கெட் ஃபுல்லுமே போடணுமா? இல்லை, இது வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸ் போட்டால் மட்டும் போதுது. ஆமாம், லைட்டாக போட்டாலே போதுது வந்து உங்களுக்கு. இதுவே பாருங்க நல்லா பயங்கர திக்காக இருக்கும். இது எவ்வளோ நேரம் பிளண்ட் பண்ணணும்? இல்லை, அவ்வளோதான். இது கலர் மிக்சிங் ஆகி உங்களுக்கு போதும்ன்றாலும் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் அது. ஓகே, இதுவே உங்களுக்கு நல்ல திக்காக இருக்கும். இன்னும் இதை ஹை திக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஜி சால்ட் வந்து இதில் நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிட்டாலே போதுது. உங்களுக்கு வேணுன்ற அளவு நல்ல திக்கு கிடைச்சோடனே இந்த பவுடரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம அதை. ஏன்னா இது வாட்டர் வந்து வேல்யூஷன் மாறுது. ஓகே, இப்போ நார்மலாக வாட்டர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வாட்டர் வந்து ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான வாட்டர் இருக்கும், பியூரான வாட்டர் இருக்கும், ஒரு சால்ட் வாட்டர் இருக்கும். எல்லா வாட்டர்லேயும் வந்து யூஸ் பண்ணல. இதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து ஆரோ வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மினரல் வாட்டர் பற்றினா அந்த வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி நல்ல சென்சிட்டிவ் கிடைக்கும் அது உங்களுக்கு இது. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் டைம் எடுத்தோன்னே பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கும் இது உங்களுக்கு. நல்ல ஹை திக்காகவும் இருக்குது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஆமாம்,
இதோட அதிகமாக வந்து திக்னஸ் வராது நீங்கள் கொடுத்துருக்குற அளவு இந்த இல்லை இதுக்கு மேலே அதிகமாக திக்னஸ் போட்டாலும் அந்த ஜி சால்ட் அதை நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா போட்டாலும் வரும். ஆனால் இதுதான் கரெக்டான குவாலிட்டி இது. ஓகே 1 லிட்டர் பாட்டிலாக நான் ரீஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பிராண்டட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ ஓகே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் இந்த மாதிரி குட்டி குட்டி பப்புள்ஸ்லாம் வரும். அது ஓகே சும்மா நார்மலாக அந்த எஸ்எல்இஸில் பண்ணுறது அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க வரவே வராது எதுவுமே. இது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் குவாலிட்டி. இது டிஷ்வாஷ் லிக்விடு. டிஷ்வாஷ் லிக்விடு இது வந்து 20 லிட்டர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அது 20 லிட்டர்ஸ். ஆமாம். இந்த கிட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டா நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆமாம். இது எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். நாங்கள் காஸ்ட்டை கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1ன்னே சொல்லியிருப்போம். அதில் மென்ஷன் பண்ணி போட்டிருப்போம் பாருங்கள். அது நம்பர் 2 ஆசிட் ஸ்லரி. இதுலேயும் ஆசிட் ஸ்லரி. ஆமாம். நம்பர் 2 ஆசிட் ஸ்லரி. ஓகே. நம்பர் 3 எஸ்எல்எஸ் பேஸ்ட்டு. எஸ்எல்எஸ் பேஸ்ட்டு. நம்பர் 4 சிடிஏ. 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 ஆமாம். நம்பர் 5 இதுக்குள்ள லெமன் பர்ஃப்யூம். லெமன் பர்ஃப்யூம். ஆமாம். நம்பர் 6 இதுக்குள்ள தேவையான கலர். ஓகே. இது வந்து நீங்கள் ஒரு 20 லிட்டர்ஸ் நீங்கள் வாட்டர் மேக் பண்ணிக்கிட்ட போகுது நீங்கள். ஓகே. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் வருது. 1000 ருபீஸ். ஆமாம். இப்போ இந்த 1000 ருபீஸ் இவங்க வந்து வாங்குறாங்கன்னா ஆமாம் இவங்க வந்து எவ்வளோ சேல் பண்ணுவாங்க இதை? இது சேல்ஸ் வந்து உங்களுக்கு 120 100லேருந்து ஒரு 120 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். சேல்ஸ் பண்ணிக்கிடுவாங்க அவங்க. சரி. ஒரு 1/2 லிட்டராக போட்டாங்க அப்படின்னாக்க வந்து 60 ரூபாய் பண்ணிக்கலாம். ஓகே. 1 லிட்டராக போட்டாக்க ஒரு 100 ருபீஸ் வந்து அதாவது பிராண்டட் எப்படி குவாலிட்டி இருக்குமோ அதே சேம் அதே மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ அவங்களுக்கு வந்து இன்கம் எவ்வளோ கிடைக்கும் இதுக்கு? அவங்களுக்கு இப்போ 100% ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு 1000 ருபீஸ் வாங்குறாங்க அப்படின்னாக்க 2000 ருபீஸ் 100% சேல்ஸ் பண்ணிக்கிடுவாங்க அவங்க. ஓகே. பை டு பை. ஆமாம். இந்த கிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனர். ஃப்ளோர் கிளீனர். ஆமாம். இந்த ஃப்ளோர் கிளீனரோட காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ். ஓகே. இருக்கிறதுலே நல்ல ஹை குவாலிட்டியானது இது. 1000 ருபீஸ் ஃபார் லிட்டருடைய காஸ்ட்னு பார்த்தீங்க 50 ருபீஸ் வரும். அது 50 ருபீஸ் லிட்டர். ஆமாம் 50 ருபீஸ் காஸ்ட் வரும். இப்போ அவங்க சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஒரு 120 வரைக்கும் பண்ணிக்கலாம். அது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஓகே. நம்பர் 1 எஸ்எல்எஸ் பேஸ்ட்டு. இதில் வந்து எஸ்எல்எஸ் பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு. ஆமாம். ஓகே. நம்பர் 2 ஏஓஎஸ். இது ஏஓஎஸ். ஆமாம். நம்பர் 3 இது நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான பர்ஃப்யூம். அது இது அதுக்கு தேவையான கலர்ஸ். இதில் வந்து நம்ம லெமன் ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். அதுக்காக வேண்டிய லெமன் கலரும் கொடுத்துருக்கோம் அதில். ஓகே. இதில் 4 பொருள் தான் அது மொத்தத்துக்கு. இது இந்த 4 பொருள் இருந்துச்சுன்னா இவங்க வந்து எத்தனை லிட்டர்? 20 லிட்டர்ஸ் நீங்கள் ஃப்ளோர் கிளாஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். நீங்களே ஓனாக பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பண்ணிடலாம். ஆமாம். இது வாங்கி நம்ம வந்து யூஸும் பண்ணலாம். ஆமாம். யூஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா முதல்ல அவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். ஆமாம் கண்டிப்பாக. அவங்க வீட்டில் அவங்க ரெடி பண்ணும்போதே வந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 5-6 வீட்டுக்கு வந்து ஸ்மெல்லே ஸ்ப்ரிட் ஆகி போய்க்கு இருக்குது. அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஓகே. ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். இது வந்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 லிட்டர்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓகே. இதோடைய காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் தான் வருது. இது 1000 ருபீஸ். 1000 ருபீஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 120 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஓகே. இதுவும் சேம் தான். ஆமாம். இதோட இது ஓன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான் வருது. 50 ருபீஸ் தான். ஆமாம் 50 ருபீஸ். ஓகே. இதில் 100 ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் வரும். ஒரு 100 கிராம். இது இந்த சாஃப்ட்னர் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். இது நம்ம வாட்டரில் போட்டோம் அப்படின்னாக்க நல்ல ஃபோமிங் மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்னர் நல்ல ஹைட்டுக்கான ஒரு ஜெல்லு மாதிரி கிடைக்கும். அது ஓகே. இந்த ஜெல்லுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க துணியில் உள்ளதா அதாவது இந்த துணியை வந்து ஃபேட் ஆகாமல் பார்க்கணும். நம்ம வெயிலே நம்ம போடுறோம் பார்த்தீங்களா ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி துணியெல்லாம் போடுறோம் பாருங்க. அந்த துணிக்கு வந்து இந்த மேலே உள்ள சாஃப்ட்னர் வந்து நல்ல ஒரு ஹையாக இருக்கும். துணி ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஆமாம். இது 20 லிட்டர்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பர்ஃப்யூம். இதுக்குள்ள பர்ஃப்யூமையும் கொடுத்துருவோம். இது கலர் வந்து ப்ளூ அண்ட் பிங்க் 2 ஃப்ளேவரில் கொடுத்துருவோம். ஓகே. என்ன கலர் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அது இதுக்கு வந்து 3 தான். ஆமாம் 3 பொருள் தான் அது. ஓகே. இப்போ இது வந்து எத்தனை லிட்டர் வாட்டர் சொன்னீங்க? இதுவும் 20 லிட்டர்ஸ் வாட்டர் தான். அதே ஆமாம் 20 லிட்டர்ஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா பினாயில் காம்பவுண்ட். இது ஓகே. இந்த பினாயில் காம்பவுண்ட் வந்து சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 250 ருபீஸ் வரும். அது 250 ருபீஸ். 250 ருபீஸ். வாட்டர் டாய்லெட் வந்து 35 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வாட்டர் டாய்லெட் பண்ணிக்கலாம். அதில் 1 லிட்டரில் வந்து 35 லிட்டர் வரைக்கும்
35 லிட்டர் வரும். 35 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வாட்டர் டாய்லெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 7 rupees தான் வருது. 7 rupees காஸ்ட் இது. இப்போ அவங்க சேல்ஸ் பண்ணுறது அவங்க வந்து 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். அது வந்து பாட்டில் ஒரு 4 ரூபா போட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான ஸ்டிக்கரிங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா இது நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். நல்லா பியூர் ஒயிட். ஆமாம். ஓகே. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட் கிளீனர். இது ஸ்டெயின் ரிமூவர். ஓகே. இதுக்கெல்லாம் கூட நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் வரும். ஓகே. அதனால் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு இது நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் இதை கொடுத்துருவோம். டைரெக்டாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அதாவது சப்போஸ் பெரிய லெவலில் போகிறாங்க அப்படின்னாக்க அதுக்குள்ளே தேவையான ரா மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது. அது ஓகே. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது ரா மெட்டீரியல் வாங்கும்போது அவங்களுக்கு இன்னும் சீப்பாக ரேட்டெல்லாம் வேலை செய்யும் உங்களுக்கு. ஆமாம், சீப்பாக இருக்குது. இதோட இந்த டாய்லெட் கிளீனர் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 35 rupees தான். அது 35 rupees. ஆமாம், இந்த டாய்லெட் கிளீனருடைய காஸ்ட் இது. இந்த ஸ்டெயின் ரூமனுடைய காஸ்ட் இது. இந்த ஸ்டெயினுடைய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பாத்ரூமில் உள்ள ஸ்டெயின்ஸு இந்த மாதிரி உப்பு கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லிட்டர் வந்து வெறும் 40 rupees தான் காஸ்ட். இது ஓகே. 40 rupees காஸ்ட். இவங்க சேல் பண்றாங்கன்னா எவ்வளவு? இப்போ 8 rupees வரைக்கும் பண்ணிக்கலாம். 8 rupees பண்ணிக்கலாம். அது வாங்க அப்படியே என்னென்ன நம்ம இருக்குது மெட்டீரியல் இருக்குதுன்னு அப்படியே பார்த்துக்கலாம். வாங்க அப்படியே வாங்க. இது வந்து நம்ம ஸ்டெயின் ரிமூவர். இது ஸ்டெயின் ரிமூவர் அந்த பாத்ரூமில் உள்ள ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? ஆமாம். இது எல்லாமே 50 லிட்டர் ஸ்கேனு 35 லிட்டர் ஸ்கேனாக தான் வாங்குவாங்க. அது ஓகே. நம்ம சப்ளைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலு, காலேஜ், ஹோட்டலு இந்த மாதிரி சப்ளைஸ் தான் மதுரையில். இதே மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்களே இந்த ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாய்லெட் பவுல் கிளீனர் இது பாருங்க. இந்த மாதிரி டாய்லெட் பவுல் கிளீனர் இது. இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டாக்க ஒரு 35 லிட்டர் ஸ்கேனில் போட்டு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூலு, காலேஜு, ஹோட்டலு இது ஃபுல்லாகவே ஆசிட் தான். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி ரெடி டு யூஸாக நாங்கள் கொடுத்துட்றோம். அதை வந்து நார்மல் சோப் ஆயில் கிட். இது வந்து நீங்கள் 50 லிட்டர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அது 50 லிட்டர்ஸ் வரைக்கும். ஆமாம். நேமுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோடா ஆசிட். ஆமாம், இது வந்து ஆசிட்ஸில் இருக்குது. இதுக்கு 2 பொருள் தான். ஓகே. டோட்டலாக நீங்கள் 50 லிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான கலரு. ஆமாம். இதோடைய காஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க வெறும் 12 ரூபா தான் விழுகும் அதோடைய காஸ்ட். இது யார் வாங்குவான்னு கேட்டிங்கன்னாக்கா நார்மலாக உள்ள சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, வாட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க, சும்மா ஸ்கூலு, காலேஜ் இவங்களுக்கு எல்லாமே இந்த ஐட்டம்ஸ் மெயினாக தேவைப்படும். ஆமாம். ஓகே. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோப் ஆயில். இது ஓகே. இதோடைய காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 rupees தான் வருது. அது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டெய்லி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 200லேருந்து ஒரு 400 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் சப்ளையே பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன ஹோட்டலு, ஸ்கூலு, காலேஜு இந்த மாதிரி எல்லா A to Z ஹாஸ்பிட்டலு எல்லா இதுக்குமே வந்து இது உங்களுக்கு 12 rupees காஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 30 rupees வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதான் நீங்கள். ஓகே. இப்போ ரோஸ் கெமிக்கலில் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா SLS பேஸ்ட். இதெல்லாம் ஒரு நாளைக்கு சின்ன சின்ன வியாபாரிகள்லேருந்து பெரிய வியாபாரிகள் யாருக்கு பெரிய வியாபாரினா ஒரு பேரல் எடுப்பாங்க. ஓகே. சின்ன சின்ன வியாபாரிகள் 1 kgலேருந்து மினிமம் கொடுத்துருவோம் நம்ம. அதை 1 kgலேருந்து கொடுக்குறீங்க. 1 kgலேருந்து இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டிக் சோடா 1 kgலேருந்து ஸ்டார்டிங்கு. இது வந்து ஆசிட் ஸ்லரி. அதுக்கு வேறு மற்ற என்னென்ன CDAவிலேருந்து கொக்கோடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மினிமம் 50 லிட்டர் ஸ்கேனாகவே இருக்குது நம்மக்கிட்ட. அது இதில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன குவான்டிட்டியில் வேணுனாலும் உங்களுக்கு நான் கொடுத்துடலாம். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் நம்ம அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம கொடுத்துடலாம் நம்ம. ஓகே. ஸோ மக்களே, இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து சொன்னாங்க. இல்லை வீட்டுக்கே வந்து நீங்கள் முதல்ல வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா மதுரையில் இந்த கம்பெனி எங்கே இருக்கோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கம்மி செலவில் ப்ராஃபிட்டான ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நல்லா போயிட்டுருக்கு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. சாம்பிள் கொடுத்த பிறகு தான் நான் இங்கே வந்து வீடியோவை எடுத்தேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது. ஃப்ளோர் கிளியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கிளீன் பண்ணால் எப்படி ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும், அந்த டைமுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா
மினிமம் 12 ஹவர்ஸ். மார்னிங் வந்து 6 o'clock நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறதாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மினிமம் குவான்டிட்டி என்ன வேணுமோ அனுப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு மினிமம் எவ்வளோ வேணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் போகிற நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்லாம் வந்துடும், ரா மெட்டீரியல் வரும். நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 1-2 வேணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.